பிரைஸ் தி லார்ட். நம் ரட்சகரும் மீட்புறமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் இந்த 3வது நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இயேசுவை குறித்தன தீர்க்க தரிசன வார்த்தை ஏசாயா புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாய தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியமாய் இருக்கும். இயேசுவை குறித்தன தீர்க்க தரிசனமான வார்த்தை. நம்முடைய இயேசு பிறக்கிறதுக்காக, இந்த ஈசா பிறக்கிறதுக்காக ரூத்தை தொட்டார். ரூத்து நிமித்தமாக போவாசை தொட்டு போவாசு நிமித்தமாக ஈசா பிறந்து ஈசாவுக்கு தாவீது பிறந்து தீர்க்க தரிசனமான வார்த்தையை ஆண்டவர் பிளான் பண்ணி சகலத்தையும் செய்கிற வல்லவராக இருக்கிறார். என் தேவ பிள்ளைகளே, தாவீதை அபிஷேகம் செய்கிறதுக்காக அன்னாளுடைய கண்ணீரை கேட்டார். பாருங்க, அன்னாள் பல வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவள் குழந்தை கேட்டு அழுதுட்டு இருந்தாள். எப்பொழுது அவர் ஆண்டவரே நான் மலடின்ற பட்டம் எனக்கு இல்லாமல் நான் புள்ளத்தாட்சி ஆகனாக்கா அந்த குழந்தைய நான் உமக்கே கொடுக்குறேன் என்று சொன்ன பிறகு ஆண்டவர் அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து அந்த குழந்தைய கொண்டு வந்து சபையில் கொடுத்தது நிமித்தமாக கொடுக்க செய்ததும் அவரே. அந்த குழந்தைய ஒரு ஊழியக்காரனாக எழுப்பி அந்த ஊழியக்காரர் சாமுவேல் வந்து இந்த தாவீதுக்கு தலையின் மேலே அபிஷேகம் செய்யப்பட்டது. என் தேவ பிள்ளைகளே, சகலமும் தீர்க்க தரிசனமான காரியங்களை நிறைவேற்றி முடிக்கிற தேவன் இன்றைக்கு முடிந்து 2000 வருஷம் ஆயிடுத்து. ஆனாலும் நாம் இந்த தேவனுடைய வல்லமையும் ஞானத்தையும் உணர்வையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் குமாரன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கும் அவர் நம்மை அபிஷேகிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. God bless you.